சமீபத்தில் நம்முடைய மகத்தான தலைவர்கள், கேரள மண்ணினுடைய மகத்தான தலைவர், கேரள மக்களுடைய அன்பை பெற்ற தலைவர், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை உருவாக்கிய மகத்தான தலைவர்களில் ஒருவர் விஸ்வநாதன் மறைந்திருக்கிறார். அதே மாதிரி நம்முடைய என்பி அவருடைய 100 விழா. இந்த 2 பேரையும் பற்றி சமீபத்தில் தினமணியிலே ஒரு தலையங்கம் படித்தேன். அச்சுதானந்தத்தை பற்றி அந்த தலையங்கம் இருந்தது. அந்த தலையங்கத்தினுடைய தலைப்பை பார்த்தவுடன் ஒரு ஈர்ப்பாக இருந்தது எனக்கு. ஆகவே இந்த தலையங்கத்தை படித்துக் கொண்டே வந்தேன். உணர்வுபூர்வமான தலையங்கமாக இருந்தது. அச்சுநாதன் அவர்களை பற்றி ரொம்ப அற்புதமாக அந்த தலையங்கத்தில் எழுதி கடைசியில் முடிக்கிற பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டை சுமத்துகிற தலையங்கமாக அது இருந்தது. அதே மாதிரி என்வியை பற்றிய ஒரு கட்டுரை, தமிழ் இந்து, அது RSS பத்திரிகையாக மாறி ரொம்ப நாளாச்சு. அதிலே ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில என்வியுடைய தியாகங்களை சிறப்பாக எழுதி கடைசியிலே அதை முடிக்கிற பொழுது நமது கட்சியினுடைய தலைவர்களை கட்சி கொச்சைப்படுத்துகிறார். இப்படியான மகத்தான தலைவர்களுக்கு கட்சி உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்கிற ஒரு மோசமான கருத்தை 2 பத்திரிகையும் 2 தலையங்கத்தில் அவருடைய இறப்புக்கு பிறகு எழுதியதை பல தோழர்கள் படித்தீர்களோ படிக்கவில்லையோ தெரியவில்லை. ஆகவே முதலாளித்துவ ஊடகங்கள் தேவைப்பட்டால் நம்முடைய தலைவர்களை உயர்வாக சொல்லி கொள்கையை தாக்குவது, அல்லது கொள்கையை உயர்வாக சொல்லி இப்படிப்பட்ட உயர்ந்த கொள்கையில் உள்ள கட்சியில் இப்படியான தலைவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவது. அப்படி ஒரு மோசமான முதலாளித்துவ ஊடகங்கள் நம்முடைய கட்சியையும் தலைவர்களையும் நம்முடைய தியாகத்தையும் கொச்சைப்படுத்துகிற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுடைய கவனத்திற்கு நான் கொண்டு வருகிறேன். என்வியை பற்றி பல தோழர்கள் இங்கே நிறைய பேசினாங்க. அவருடைய தியாகம், மகத்தான தியாகம், இதெல்லாம் பற்றி பேசினாங்க. தோழர்களே, என்வி ஒரு மகத்தான தலைவர் தான், ஒரு அர்ப்பணிப்பு மிக்க தலைவர் தான், ஒரு தியாக தலைவர் தான், ஒரு கள போராளி தான். அதே நேரத்தில் ஒரு சித்தாந்த தெளிவு பெற்ற தலைவர் என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவர் வாழ்ந்த காலத்தில், அவர் கட்சி பணியாற்றிய காலத்தில் இந்த பகுதியில், மேற்கு தஞ்சை பகுதியில் பல்வேறு சித்தாந்த போராட்டங்களை கட்சி சந்தித்த காலம் ஒன்று உண்டு. பல்வேறு சித்தாந்த போராட்டங்கள், கட்சிக்குள்ளேயே பல பிரச்சனைகள், கட்சிக்குள்ளேயே கட்சிக்கு எதிரான சில கருத்துக்கள், இவைகளெல்லாம் அந்த காலத்திலே இந்த பகுதியில் வந்த பொழுது தோழர் என்வி அவர்கள் கள போராட்டத்தை மட்டும் அவர் நிறுத்தவில்லை, ஒரு சித்தாந்த போராட்டத்தையும் நிறுத்தி மார்க்சிய வெளிச்சத்தில் கட்சியை நிலைநிறுத்திய மகத்தான தலைவர் என்பது இந்த நேரத்திலே நான் இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு சிறந்த தலைவர் என்வி. அதெல்லாம் கல்லூரி மாணவராக இந்த காலத்துல அவரோடு பேசுவதற்கும் பழகுவதற்குமான வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். ஒரு வீரம் செறிந்த தலைவர், மேற்கு தஞ்சையினுடைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் தோழர் என்வி. அந்த வகையில நம்முடைய எதிரிகள் அவருடைய உயிரை பறிந்திருந்தாலும் கூட அவர் விட்டு சென்ற அந்த மகத்தான தியாக வாழ்வை நாம் பின்பற்றி கைமாற்றி இந்த பகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கடந்த காலங்களைப் போல முன்னெடுத்து செல்கிற அந்த மகத்தான கட்சி கடமையை ஆற்றுவோம் என்று சொல்லி என்வி அவர்களுக்கு என்னுடைய ரெட் சல்யூட்டை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.